வெல்கம் டு அவர் சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வீட்லயே சுலபமா பன்னீர் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்று நல்ல கட்டியான பால். தண்ணியாக பால் இருந்துச்சு அப்படின்னா பன்னீர் நல்லா வராது, ரொம்ப கம்மியாகவே வரும். அதனால் நீங்கள் பேக்கெட் பால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் வாங்குகிற பாலே ரொம்ப கட்டியாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயே செய்யலாம். அடுத்து ஒரு அரை லெமன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் நம்ம பாலை வச்சாச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் பொங்கட்டும், அதாவது பொங்கி ரொம்ப வரக்கூடாது. கொஞ்சம் பொங்குற மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த லெமனை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இப்போ நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரியும். பாருங்கள், பால் நல்லா திரியுது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, நல்லா திரிஞ்சு வரட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நெட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே துணியை வச்சு பண்ணலாம். இப்போ இதில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன், அதை போட்டு இப்போ இந்த பன்னீரை வடிகட்ட போகிறோம். இப்போ பன்னீரை நல்லா வடிகட்டியாச்சு. கீழே பாருங்கள், தண்ணி வந்துருச்சு. இந்த தண்ணி ரொம்ப சத்தான தண்ணி. இது நீங்கள் வெஜ் சூப்போ இல்லைனா ஏதோ ஒரு சூப் செய்கிறதா இருந்தாலோ இல்லைனா குருமா குழம்பு அந்த மாதிரி இதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் நம்ம. தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டரை இதில் ஊற்றலாம். லெமனோட புளிப்புத்தன்மை அந்தளவுக்கு இருக்காது, இருந்தாலும் இது லேசாக எடுத்துரும். நல்லா கட்டி ஆகிறதுக்கும் இந்த ஐஸ் வாட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தண்ணி வடிகிற மாதிரி இப்படி ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிடுச்சுங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இது மேலே இப்போ வெயிட் வைக்கணும். உங்ககிட்ட எந்த மாதிரி வெயிட் இருந்தாலும் மேலே நல்லா வச்சுக்கோங்க. சப்பாத்தி போடுறத நான் மேலே வைக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டுக்காக ஒரு பாட்டில் வைக்கிறேன். நீங்கள் நல்ல வெயிட்டை உங்ககிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி தூக்கி மேலே வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சமையலுக்கு டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது பன்னீர் பட்டர் மசாலா இல்லைனா பன்னீர் டிக்கா அந்த மாதிரி குருமா அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வீட் இந்த ரசமலாய் அந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணாமல் அப்படியே அந்த துணியோட தொங்க விட்டுக்கோங்க. தண்ணி மட்டும் வடியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ பன்னீரை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. பன்னீரை உடையவே இல்லை, நல்லா அப்படியே கட்டி கட்டியாக வந்துருச்சு. நான் 1.5 லிட்டர் பால் எடுத்தேன். இதுக்கு 300 to 400 கிராம் வரைக்கும் கிடைக்குங்க. ரொம்ப சுலபமாகவே இது வீட்டில் செஞ்சிடலாம். வீட்லேயே செஞ்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இது ரொம்ப ரேட் அதிகமாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். 1.5 லிட்டர் பால் மட்டும்தான் தேவை. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.